உங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும் என்பதின் உண்மையான அர்த்தம் என்ன? இது வெறும் வார்த்தைகளோ உணர்வுகளோ மட்டுமா? பைபிள் கூறுவது இதைவிட ஆழமானது. அது செயலில் காணப்படும் அன்பு, யாகம் மற்றும் அர்ப்பணிப்பாகும். எபேசியரில் கணவர்கள் தங்கள் மனைவிகளை கிறிஸ்து சபையை நேசித்ததைப் போல நேசிக்க வேண்டும் எனச் சொல்லப்படுகிறது. சிந்தித்துப் பாருங்கள், கிறிஸ்து நம்மை நேசித்து தன்னையே முழுமையாக தந்தார். இதுதான் உண்மையான கணவரின் அன்பு மாதிரி. மனைவியை நேசிக்கிறது சம்பாதிப்பது மட்டுமல்ல, தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பதுதான். பொறுமையோடு, மென்மையோடு, இரக்கத்தோடு அன்பு செய்ய வேண்டும். நீதிமொழிகளில் நல்ல மனைவி கர்த்தரால் கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. மனைவி ஒரு பங்குதாரி மட்டுமல்ல, அவர் தேவனால் வழங்கப்பட்ட ஒரு அரிய வரம். பைபிள் சொல்கிறது, மனைவியை பெறுவது நன்மையை பெறுவது, கர்த்தரின் கிருபையை அடைவதையூர். திருமணம் என்பது ஒரு உறவு மட்டுமல்ல, அது தேவன் ஏற்படுத்திய உடன்படிக்கை. கொலோசேரில் கணவர்கள் தங்கள் மனைவியிடம் கடுமையாய் நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் அன்போடு நடத்த வேண்டுமென கூறப்படுகிறது. உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்களோ அதுவே உங்கள் வீட்டில் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும். உங்கள் பிள்ளைகள், குடும்பத்தினர் மற்றும் பிறரும் அதை காண்பார்கள். மனைவிகளும் கணவர்களை மரியாதையோடு நேசிக்க வேண்டும். ஆனால் கணவர்களுக்கு அன்போடு வழிநடத்தும் ஒரு சிறப்பு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தேவன் விரும்பும் திருமணம் அகம்பாவம் இல்லாதது, மன்னிப்பும் இடையற்பும் நிரம்பியதாக இருக்க வேண்டும். இன்றே சொல்லுங்கள், கர்த்தாவே, என் மனைவியை நீங்கள் எனக்கு காட்டிய அன்பை போல நேசிக்க என்னை உதவி செய்யூர். அவர் உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் அமைதி நிறைந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப உதவுவார்.